வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, முதல்ல நீங்க கேட்டிருந்த ரொம்ப பிரபலமான 2 PSU நிறுவனங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். REC மற்றும் PFC ரெண்டுமே பவர் செக்டாருக்கு கடன் கொடுக்கிற பெரிய நிறுவனங்கள். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2025ல இந்த 2 பங்குகளுமே அதோட உச்ச விலையிலிருந்து சுமார் 30 முதல் 40% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய சரிவு தானே? ஆனா இங்கதான் நாம நம்மளோட தீமை, அதாவது FII vs DII கதைய முதல்ல பார்க்க போறோம். சொல்லுங்க. REC பங்குகளை எடுத்துக்கிட்டா FIIக்கள் கணிசமா வித்திருக்காங்க. ஆனா அவங்க வித்ததெல்லாம் நம்ம DIIக்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வாங்கி குவிச்சிருக்காங்க இல்லையா? கரெக்ட். PFCல கூட கிட்டத்தட்ட இதே கதை தான். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், பங்கு விலை இவ்ளோ குறையுதே, இதுல என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு? அதேதான். ஒரு நிமிஷம். REC PFC 30-40% சரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. சந்தை ஒன்னும் முட்டாள் இல்லையே. இவ்ளோ பெரிய சரிவுக்கு பின்னாடி நாம பார்க்க தவற வேற ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ? அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அதோட மதிப்பீட்டுல, அதாவது வேல்யூவேஷன்ல இருக்கு. வேல்யூவேஷனா? ஆமா, RECயோட PE ரேஷியோ வெறும் 5 தான் இருக்கு. வெறும் 5ஆ? PFCக்கு அதை விட குறைவா, 4லிருந்து 5 வரைக்கும் தான். RECல ₹1 சம்பாதிக்க நீங்க வெறும் ₹5 தான் முதலீடு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப மலிவான மதிப்பீடு. ஓகே. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உலக அளவில் இருக்கிற ரிஸ்க் பார்த்து பயந்து விக்கிறாங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்த வேளையில நல்ல டிவிடெண்ட் தர்ற இந்தியாவோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு நிறுவனத்தை விடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்கிற விளையாட்டு. அதனால குறுகிய கால வழி இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு இது ஒரு மதிப்புள்ள முதலீடா பார்க்கப்படுது. இப்ப புரியுது. அதாவது வெளிநாட்டுக்காரங்க ரிஸ்க்னு பாக்குற இடத்துல நம்ம ஆளுங்க வேல்யூன்னு பாக்குறாங்க. சரி, இது கதையின் ஒரு பக்கம், அதாவது மலிவான பங்குகள். இப்போ நீங்க கேட்டிருந்த லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த செட் ஆஃப் பங்குகள், இதுக்கு அப்படியே நேர் எதிர். அதிக வளர்ச்சி, அதிக விலை. அதுல முதல்ல டிமார்ட். ரீட்டைல் துறையில ஒரு சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% இருக்கு. FII, DII 2 பேருமே பங்குகளை வாங்குறாங்க. எல்லாமே பிரமாதமா இருக்கு. அப்போ இதுல என்ன பிரச்சனை? இங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டிமார்ட் ஒரு குறை சொல்ல முடியாத நிறுவனம். ஆனா அதோட பங்கு விலை, அதோட PE ரேஷியோ 100க்கும் மேல இருக்கு. 100க்கு மேலையா? ஆமா, நம்ம RECக்கு PE 5, இங்க 100. அதாவது டிமார்ட்ல நீங்க ₹1 சம்பாதிக்க ₹100 முதலீடு செய்யணும். இத பிரைஸ் டு பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. பிரைஸ் டு பெர்ஃபெக்ஷன்? ஆமா, அதாவது அந்த நிறுவனம் அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த தவறுமே செய்யாம பிரமாதமா வளரும்னு சந்தை இப்போதே நம்பி அதுக்கான விலையை கொடுத்துருச்சு. இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி. வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சா கூட பங்கு விலை பெரிய அளவுல சரிய வாய்ப்பு இருக்கு. இங்க FII, DII 2 பேருமே வாங்கினாலும் அவங்க வாங்குறது வளர்ச்சியின் மேல வைக்கிற ஒரு பெரிய பெட். எனக்கு இதுதான் புரியல. ஒரு பக்கம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 75% இருக்கு, FII, DII வாங்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் PE 100க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க. இது ரெண்டையும் சேர்த்து எப்படி பாக்குறது? இது ஒரு நல்ல முதலீடா இல்ல ஆபத்தான ஒன்றா? இது முதலீட்டாளரோட மனநிலையை பொறுத்தது. நீங்க ஒரு பாதுகாப்பான நிதானமான வருமானம் தேடுறீங்கன்னா REC மாதிரி பங்குகள் சரி. ஆனா நீங்க அதிக ரிஸ்க் எடுத்து அடுத்த 10 வருஷ இந்திய நுகர்வோர் வளர்ச்சியில பங்கெடுக்கணும்னு நினைச்சா டிமார்ட்டை கவனிக்கலாம். ஆனா அதோட ஆபத்தையும் புரிஞ்சுக்கணும். சரி. இதே மாதிரி தான் உங்க லிஸ்ட்ல இருக்கிற கிம்ஸ் மருத்துவமனையும் கேம்ஸ் நிறுவனமும். கிம்ஸ் மருத்துவமனை துறையில வேகமா விரிவடைறாங்க. அதனால நம்ம DIIக்கள் கிட்டத்தட்ட 32% பங்குகளை வச்சிருக்காங்க. இது உள்நாட்டு வளர்ச்சி மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அப்புறம் கேம்ஸ் நிறுவனம், இது மியூச்சுவல் ஃபண்ட் துறைக்கு ஒரு டோல்கேட் மாதிரி. டோல்கேட்டா? ஆமா, நீங்க எந்த ஃபண்ட் வாங்கினாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் போகும். இது ஒரு மோனோபோலி மாதிரி. அதனால FII 47%, DII 21%, 2 பேருமே இதை விடாம பிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு விலை அதிகமான ஆனா வலுவான கதை. அப்போ ஹனிவெல் ஆட்டோமேஷனை இந்த லிஸ்ட்ல எப்படி சேர்க்கிறது? இது ஒரு தரமான MNC நிறுவனம். ஆனா கடந்த 3 வருஷத்துல பங்கு விலை சுமார் 18% குறைஞ்சிருக்கு. இது ஏன்? ஹனிவெல் ஒரு சிறந்த உதாரணம். இது ஒரு சொகுசு கார் மாதிரி. இன்ஜின் எல்லாம் பிரமாதமா இருக்கும், ஆனா டிராஃபிக்ல மாட்டி மெதுவா போயிட்டு இருக்கு. இதோட PE ரேஷியோ 57. இதுவும் அதிகம்தான். ஆனா டிமார்ட் மாதிரி இதோட வளர்ச்சி வேகம் இல்ல. வளர்ச்சி மெதுவா இருக்கும்போது சந்தை இவ்வளோ அதிகமான PE கொடுக்க தயங்கும். அதனாலதான் தரமான நிறுவனமா இருந்தும் பங்கு விலை நகர மாட்டேங்குது. அப்போ இதுல முதலீடு செய்யறவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். கரெக்ட். அப்போ அதிக விலையுள்ள பங்குகள்ல கூட வளர்ச்சி வேகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சரி, இப்போ ஹைஃபை பங்குகள்ல இருந்து தரைக்கிறங்கி வரலாம். நீங்க கேட்டிருந்த இண்டஸ்ட்ரியல் மற்றும் உற்பத்தி துறை பங்குகளை பார்க்கலாம். முதல்ல
எலக்ட்ரான் இன்ஜினியரிங். இவங்க கியல் தயாரிக்கிற ஒரு முன்னணி நிறுவனம். ஆமா, எலக்ட்ரானை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். நாம தினமும் பாக்குற அத்தனை தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், சிமெண்ட் ஆலைகள்ல இவங்களோட கியர் பாக்ஸ் இல்லாம எதுவும் இயங்காது. அப்போ இது ஒரு கிரிட்டிக்கல் காம்பனன்ட். இதுதான் இவங்களோட பலம். அதனால தான் இந்திய பொருளாதாரம் வளரும்போது இவங்களோட ஆர்டர் புக் தானா நிரம்பி வழியுது. இதோட பி ரேஷியோ 21ல இருக்கு. இது டிமார்ட் மாதிரி 100ம் இல்ல, ஆர்இசி மாதிரி 5ம் இல்ல. ஒரு நியாயமான விலையில இருக்கு. ஆமா, ஒரு நியாயமான விலையில நல்ல வளர்ச்சியோட இருக்கு. இங்கேயும் நம்ம எஃப்ஐஐ வர்சஸ் டிஐஐ கதை வருது. எஃப்ஐஐக்கள் கொஞ்சம் பங்குகளை வித்தாலும் நம்ம டிஐஐக்கள் அதை வாங்கி சமன் செஞ்சிருக்காங்க. அவங்க இந்தியாவோட உற்பத்தி துறை வளர்ச்சி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான கதை. ஆனா இதுக்கு நேர்மாறா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல மட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு. இது ஒரு பிஎஸ்யூ, ஒரு நிறுவனம். 52 வார உச்சத்துல இருந்து 30% குறைஞ்சிருக்கு. இதுல அரசின் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 85% இருக்கு. இது ஒரு பாதுகாப்பு இல்லையா? இல்ல, இது ஒரு தவறான நம்பிக்கை. அதிக அரசு ஹோல்டிங் மட்டுமே ஒரு நல்ல முதலீட்டுக்கு அடையாளம் கிடையாது. மட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ்ல இருக்கிற பெரிய அபாயமணி என்னன்னா, எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ முதலீடு கிட்டத்தட்ட 0. அழகிய புத்திசாலியான முதலீட்டாளர்கள் யாரும் இது பக்கம் வரல. அதுக்கு காரணம், இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. புக் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா, எளிமையா சொல்றேன். அது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டை வித்தா வர்ற பணத்தை விட அதுக்கு கட்ட வேண்டிய பேங்க் கடன் அதிகமா இருக்கு. ஒரு நிறுவனத்தோட மொத்த சொத்துக்களை விட அதோட மொத்த கடன்கள் அதிகமா இருக்கும்போது தான் புக் வேல்யூ நெகட்டிவ் ஆகும். அதனால தான் பெரிய முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் வர்றதுக்கே பயப்படுவாங்க. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இந்த விளக்கம் ரொம்ப உதவியா இருக்கு. சரி, இதே மாதிரி உங்க லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு கம்பெனி பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ். இரும்பு மற்றும் பிவிசி தயாரிக்கிறாங்க. இதோட பிஇ ரேஷியோ 8ல ரொம்ப குறைவா இருக்கு. இது ஆர்இசி மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட வைரமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. பி ரேஷியோ குறைவா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா மட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரியே இங்கேயும் எஃப்ஐஐ, டிஐஐ ஹோல்டிங் ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இதுவும் ஒரு வார்னிங் சைனா? ஆமா, இது ஒரு வேல்யூ ட்ராப்பா இருக்கலாம். வேல்யூ ட்ராப். அதாவது பார்க்கறதுக்கு மலிவா தெரியும், ஆனா அது மலிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு பழைய காரை விலை குறைவா வாங்குற மாதிரி. ஆனா வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் அதுல இன்ஜின் சரியில்லைன்னு. பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள வர்றது வரைக்கும் இந்த மாதிரி பங்குகள் பல வருஷத்துக்கு நகராமல் ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு பங்குல இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு முக்கியமான அளவுகோல். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பழைய எஸ்டாப்ளிஷ் நிறுவனங்கள். இப்போ உங்க லிஸ்ட்ல இருக்க சில புது நிறுவனங்களை பார்க்கலாம். முதல்ல ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது ஃபெடரல் வங்கியோட துணை நிறுவனம். சமீபத்துல தான் ஐபிஓ வந்தது. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பங்குகள்ல பெரிய முதலீட்டாளர்கள் ஏன் உள்ள வர தயங்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு நேர்மாறா பெரிய முதலீட்டாளர்கள் விரும்பி முதலீடு செய்யற ஒரு புதிய நிறுவனத்தை பார்க்கலாம். அதுதான் ஃபெட்ஃபினா. அதுல என்ன ஸ்பெஷல்? இதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், இதுக்கு பின்னாடி ஃபெடரல் பேங்க் மாதிரி ஒரு பெரிய நம்பகமான தூண் இருக்கு. இது ஒரு புது நிறுவனத்துக்கு பெரிய பலம். டிஐஐக்களோட முதலீடு இப்போதே 19% இருக்கு. இது ஐபிஓவுக்கு அப்புறம் ஒரு நல்ல தொடக்கம். அது மட்டும் இல்லாம சமீபத்துல இவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் உயர்வும் கிடைச்சிருக்கு. இது அவங்களோட நிதி நிலைமை ரொம்ப வலுவா இருக்கிறத காட்டுது. அதனால இதோட பார்வை பாசிட்டிவா இருக்கு. அடுத்து நீங்க கேட்டிருந்த இன்னொரு புது ஐபிஓ, பேஸ் டிஜிடெக். அக்டோபர் 2025ல தான் வந்திருக்கு. டெலிகாம் துறைக்கு உள்கட்டமைப்பு வேலை செய்யறாங்க. ஃபெட்ஃபினாவையும் இதையும் எப்படி ஒப்பிடுறது? இது ரெண்டுமே புதுசுதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. ஃபெட்ஃபினாக்கு பின்னாடி ஃபெடரல் பேங்க் இருக்கு. ஆனா பேஸ் டிஜிடெக் தனியா நிக்குது. அதனால ஃபெட்ஃபினாலே இருக்கிற பாதுகாப்பு உணர்வு இப்போதைக்கு பேஸ் டிஜிடெக்ல கிடைக்காது. ப்ரமோட்டர் பலம். கரெக்ட். 2 நிறுவனத்துக்குமே கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேடு கிடைச்சிருந்தாலும் அந்த ப்ரமோட்டர் பலம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. பேஸ் டிஜிடெக் ஒரு ப்ராமிசிங் நிறுவனமா தெரியுது. ஆனா இன்னும் சில காலாண்டுகளுக்கு அவங்களோட செயல்பாடுகளை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே, கடைசியா உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஆப்டெக். இது கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கிற நிறுவனம். நம்மள் பலருக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பழமையான நிறுவனம். ஆனா ஏன் இது பெரிய அளவுல பேசப்படல? ஆப்டெக் ஒரு சுவாரஸ்யமான கேஸ். இது ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த நிறுவனம். ஆனா இப்போ கல்வித்துறை, அதாவது எட்டெக் ரொம்ப மாறிடுச்சு. நிறைய புது வேகமான நிறுவனங்கள் வந்துட்டாங்க. போட்டி அதிகமாயிடுச்சு. ஆமா, அப்டெக் இன்னும் அதோட பழைய பாணியிலேயே இயங்குற மாதிரி தெரியுது. அதனால இதோட வளர்ச்சி மிதமா, அதாவது மாடரேட்டா இருக்கு. பெரிய நிறுவன முதலீடுகளும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இது ஒரு நியூட்ரலான பார்வையில பார்க்கப்படுது. இது பெரிய அளவுல சரியாவும் வாய்ப்பில்ல, பெரிய அளவுல ஏறவும் வாய்ப்பில்ல. ஒரு தேக்க நிலையில இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த பங்குகள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பங்கோட விலை ஏறுதா இறங்குதாங்கிறத விட அது ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, யாரு வாங்குறாங்க, யாரு விக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்.
RECPFC மாதிரி பங்குகள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்தாலும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வாங்குறதால அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. டிமார்ட் மாதிரி பங்குகள்ல வளர்ச்சிக்கு அதிக விலை கொடுக்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி பங்குகள்ல பெரிய முதலீட்டாளர்கள் இல்லாதது ஒரு எச்சரிக்கை சங்கேதம். இந்த டாபிக்க பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா எந்த பங்குகளை பத்தி நாம அலசலாம்னு சொல்லுங்க. முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. இந்த உரையாடல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது.